அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார். எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா 1:10 மணியை போல. சோ இந்த பெயர்ச்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும், அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும், அதே மாதிரி ஐடி செக்டார் மூலியமாகவும் தொழில்துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும். அதாவது போக்குவரத்து துறையில அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இல்ல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டர் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு. இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட ஏற்றமா இருக்கு, தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறதுக்காக அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும். அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த நேரத்துல மக்கள் பஸ்ல போறது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது. அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? இது இல்லாம சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது சிறிது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளும் இந்த நேரத்துல வரும். அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். அதாவது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும். சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கிற ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்துல சனியும் சாரி சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 12ஆம் இடத்துல குருவும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும். ஸோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது. அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸஸா செலவு பண்ற மாதிரி வர்த்தக ரீதியாகவும் நிறைய புதுசா லான்ச் ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சோ இந்த அமைப்பானது உங்க ராசியாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கார். சோ பயண அலைச்சல்களை அதிகப்படுத்தும். எந்நேரமும் தொழிலை பத்தியே சிந்தனைப்படுத்தும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்க இந்த நேரத்துல அட்வைஸ் பண்ணணும், நீங்க சொல்றத மத்தவங்க கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். சோ அந்த சிந்தனை தான் இருக்குமே ஒழிய எதுவும் பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் தான் அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது. பிறர் நலத்துக்காக இந்த நேரத்துல நீங்க அதிகமா செயல்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வருமானம் ரிலேட்டடா இந்த நேரத்துல அற்புதமா இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. கையில எந்நேரம் காசு பணம் புழக்கம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கொடுக்கும். அதுலயும் ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சூரியனுக்கு எது 4ஆம் இடத்துல இருந்து அந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது படிப்பு விட்டுணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அதிகமா இருக்கும் ஒழிய படிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த நேரத்துல வேலை பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஏன்டா இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொடுக்கும். ஆனாலும் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கும். நீங்க கஷ்டத்துக்கு வருமானம் கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல வருமானத்துக்கு ராசிக்கு 2ல குரு இருக்கிறனாலையும் சுக்கிரன் 3ல இருக்கிறனாலையும் திரிஞ்சு அலைஞ்சு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பணம் கைக்கு தேடி வரும். காரணம் என்ன? ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால உங்களுக்கு இயல்பாவே அலைச்சல்கள் அதிகம் வந்துச்சு. சோ நீங்க எதையோ நினைச்சு நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல பணம் உங்க கைக்கு வந்துகிட்டு இருக்கும். சோ இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தானே ஒழிய பாதகமான அமைப்புங்கிறத சொல்ல முடியாது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி குழந்தையை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல வீரிய ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால
குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தாம உடனே கொடுக்குற அமைப்புல இந்த சுக்கிரனானவர் இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி மீடியா துறையில இருக்கவங்க, மீடியா துறையில ரிப்போர்ட்டர்ஸா இருக்கவங்க குறிப்பா. ஏன்னா புதனும் சுக்கிரன் இணையறதுனால உங்களை இந்த நேரத்துல அதிகமா மக்கள் பார்க்கணும், அதாவது நிறைய பேர் உங்களை இந்த நேரத்துல பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மீடியா, யூடியூபா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல மீடியால இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல சினிமா துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன சின்ன ரோல்ல நீங்க வந்து திடீர்னு ட்ரெண்ட் ஆகி பெரிய லெவல்ல உங்களை பேசுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில வருவீங்க. அதாவது இத்தனை நாள் ஒரு 50 பேர் கூட உங்களை பார்த்துருக்காங்க, திடீர்னு உங்களை ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அது இல்லாம பார்த்தோம்னா போல 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமா இருக்காரு. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து தொழில் ரீதியா கொஞ்சம் நீங்க ஸ்லோவா இருப்பீங்க. ரொம்ப ஸ்லோவா இழுத்து இழுத்து பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க தொழிலை நீங்க தானே பார்க்கணும், இன்னொருத்தவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மத்தவங்களை வேலை வாங்கணும்னு தான் நீங்க நினைப்பீங்க. சோ மத்தவங்களை நீங்க இந்த நேரத்துல வேலை வாங்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை தான் உண்டாக்குமே ஒழிய சாதகமா இருக்காது. அதாவது அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. வருமானம் உங்களுக்கு வர வேண்டியது, அந்த வருமானத்தை இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போறதை நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. அதே மாதிரி தொழில்ல சிறிது சிறிது வாக்குவாதங்களும் சண்டைகளும் வரும். சோ அந்த சண்டைகளும் வாக்குவாதங்களும் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை தான். காரணம் என்ன? செவ்வாய் சனியை பார்க்குது. சோ இந்த அமைப்பு வந்து தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனா தூர தேசத்துல ஒரு சிலர் எப்படின்னா வெளியில போய் வியாபாரம் பண்ணுவோம், புதிய தொழில் தொடங்குவோம், அந்த மாதிரி எண்ணங்கள். ஏன்னா குரு பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு. 8ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால புதிய தொழில் வேறு இடத்துல இருக்கிற இடம் இல்லாம வெளியில போய் தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற அமைப்பை கொடுப்பாரு. சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு தாய் தந்தையர்களோட உடல்நிலை அமைப்பு பார்த்தோம்னா அதுவும் எந்த பாதிப்பும் இல்லை. தாயார் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தாயாரோட உடல்நிலை முக்கியத்துவம் கொடுங்க. காரணம் என்ன? சூரியன் கேது இணையிறது உங்க நட்சத்திராதிபதியோட கேது. சோ ஒண்ணு உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, இல்ல உங்களுக்கு தாயாருடைய உடல்நல பாதிப்பு. சோ இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். இல்லாட்டி உங்களோட மனைவிக்கும் உங்க தாயாருக்கும் சண்டை. சோ இந்த 3ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஒன்னும் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படணுங்கிற அமைப்பு. இல்லாட்டி மனைவிக்கும் உங்களுடைய தாயாருக்கும் பாதிப்பு, இல்லாட்டி உங்களோட தாயாருக்கும் பாதிப்பு. சோ இந்த 3ல ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான் கிளாஷ் ஆகுமே ஒழிய எல்லாமே நடக்காது. ஏதோ ஒரு விஷயத்தால உங்க குடும்ப சூழ்நிலை நிம்மதி பாதிக்கப்படும். 2ல இருக்க குரு வந்து வருமானத்தை கொடுக்கும். ஆனா குடும்பத்தை பொறுத்தவரை என்னடா இது வீட்டுக்குள்ள வந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் கொடுக்குமே ஒழிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. குடும்பத்துல ரொம்ப பேசுறத நிறுத்திக்கங்க. தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத சுமைகளை இழுத்துக் கொள்ளாதீர்கள். சரிங்களா? திருமணம் ஆகாத கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்துல திருமண வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் அழகான பெண்ணை உங்களை தேடி வர மாதிரி அமைப்பு. இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு சாதகமான தன்மையில இருக்காரு. சோ இந்த சுக்கிரன் சாதகமான தன்மையில இருக்கும்போது திருமண அமைப்பு முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு, இந்த மாதிரி இடத்துல குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிறக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட குழந்தை ஒரு பாக்கியத்தை உருவாக்கி பிறக்கும். இது ஏன்னா அந்த இடத்துக்கு அதிபதினு சொல்ல போற புதனோட உங்க ராசி அதிபதி சேர்றாரு. சோ உங்க ராசி அதிபதி புதன் சுக்கிரன் சேரும் போதுல கண்டிப்பா இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாவே இருங்க. காரணம் என்ன? சனி செவ்வாய் பார்வை. சோ 5ஆம் இடம், இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை, விளந்தவாதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பேசாதீங்க. அதே மாதிரி சமூகம் ஒரு குறிப்பிட்ட குரூப் கூடுற இடத்துல நீங்க இருக்கவே இருக்காதீங்க. குரூப் கூடுதுனாவே உங்களுக்கு ஏதோ அங்கக்குள்ள பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். சோ கொஞ்சம் வெளியில வாங்க. மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், எழுத்து வீடியோ சம்பந்த மொபைலால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருங்க. மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்பாளையோ, லெட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பாளையோ, இல்ல நீங்க போடுற கையெழுத்து சம்பந்தப்பட்ட அமைப்பாளையோ ஒரு பாதிப்பு வரும். சோ அந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சு தெளிவாய்க்கங்க. சரிங்களா? மற்றபடி பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களுக்கும் படிப்பை பத்தி ஒண்ணும் இல்லை, ஏதோ கூட குறைச்சு சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. காரணம் என்ன? ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறதுனால அனுபவத்தை கொடுக்கும். நல்லா படிப்பு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணுங்கிற அனுபவத்தை கொடுக்கும். சோ அந்த அமைப்பை பொறுத்த இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பால ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கண்டிப்பா இந்த நேரத்துல ஆடம்பர செலவை அதிகமாக செய்வீர்கள். அதுவும் குறிப்பா எப்பன்னா இந்த ஆகஸ்ட் கடைசியில தான் ரொம்ப செய்வீங்க. என்ன செலவு பண்றோம், எப்படி செலவு பண்றோம்னே தெரியாது. பணத்தை அப்படியே விட்டுருவீங்க. அது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாக இருக்கலாம், இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாக இருக்கலாம், இல்லாட்டி இது
நகை சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட சொந்த புகழுக்காண்டி உங்களை 4 பேர் பெருமிதமா பேசணுங்கிறதுக்காண்டி கூட சமயத்துல நீங்க பணத்தை விட்டு அறியலாம். இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது 4 பேர் நம்மளை பெருமையா பேசணுங்கிறதுக்காண்டி பணத்தை செலவு பண்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத யோசிச்சு செலவு பண்ணுங்க. அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டு அப்புறம் நான் செலவு பண்ணிட்டு எனக்கு பணம் வரல அப்படின்னீங்கன்னா தேவைக்கு எதுவும் கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி நாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும். நான் கூட ஆரம்பத்திலே சொன்னேன், டிராபிக் போலீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டு, யாராவது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் டிராபிக் போலீஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்க. தேவையில்லாம யாரையும் கிராஸ் பண்றங்கிற பேர்ல பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஏன்னா சனி செவ்வாயோட சேர்க்கை உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. ஏன்னா சந்திரனோட இயல்பே அமைதி தான். நீங்க வந்து சனி செவ்வாயோட தாக்கம் 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்க ஒரேடியா ஏறி அடிச்சுட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் கவனமா நிதானமா போங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. சரிங்களா? மற்றபடி கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், படிப்பை பொறுத்தவரையும் எந்த பாதிப்பும் இல்லை. படிப்பால கூட ஒரு சிலருக்கு செலவு வரலாம். படிக்கிற இடத்துல டியூஷன் போறேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த நேரத்துல செலவு பண்றது அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் படிக்கிற இடத்துல செலவு பண்ணணும் அப்படிங்கிற, இல்லாட்டி படிக்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான இருக்கு இந்த படிப்பு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணுங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ அந்த விஷயங்களால கொஞ்சம் மன உளைச்சல் காலாவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொறுத்தவரை கொஞ்சம் இந்த நேரத்துல பாதிப்புல தான் இருக்கு. 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பாதிப்பு தன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்த விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா அந்த குழந்தை உங்கள்ட்ட சண்டைப்பட தான் செய்யும். ஸோ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம நார்மல் அப்பாவா ஒரு சகஜமான இதை இது பண்ணீங்கன்னா ஓகே. இல்ல நான் ஒரு மிலிட்ரி ஆபீசர் மாதிரி என் பிள்ளைய ட்ரீட் பண்ணுவேன், மிலிட்ரியில இருக்கிற ஆள் எடுக்க இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் கம்பல் பண்ணிருந்தீங்கன்னா அது சண்டையை உருவாக்கும். சனி செவ்வாயோட சேர்க்கை பார்வை, நேரடி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறனால சிக்கல்களை உருவாக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு, வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபைனான்ஸ் செக்டார், அதே மாதிரி ஆசிரியர் பணி, இந்த மாதிரி விஷயம் அதாவது நீங்க 4 பேருக்கு டீச்சிங் பண்ற மாதிரி உள்ள விஷயங்கள்ல இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். காரணம் என்ன? ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல பணத்தை கொடுக்கணும். ஸோ குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு வேலையை நீங்க தொட்டீங்கன்னா இந்த நேரத்துல கைகூடி வரும். சரிங்களா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே சாதகமான தன்மை தான். ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும். என்ன தெரியுமா? நட்சத்திராதிபதியை சனி பார்க்கிறார். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், எல்லை இல்லாத வேகத்தை கொடுக்கும். பயங்கர ஸ்பீடா இருப்பீங்க வண்டி வாகனத்துலாம். ரொம்ப வேகமா போனீங்கன்னா என்ன ஆகும்? கவனம் தான். ரொம்ப கவனமா இருங்க. காரணம் என்ன? வண்டி வாகனத்துல ரொம்ப வேகமா போறதுனால பாதிப்பு. அதே மாதிரி உங்களோட வண்டியை நீங்களே எங்கேயாவது மறந்து வச்சுட்டேங்கிற பாதிப்பு, இழக்கிற பாதிப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரன். ஸோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரிக்கும் போதுல இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. முறையான டாக்குமெண்ட் இல்லாததுனால பாதிப்பு. முறையான டாக்குமெண்ட் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மோஸ்டா அந்த நேரத்துல நீங்க லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. வேணா ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் கேது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்ப்பேன். ஸோ செவ்வாய் ஆதிக்கம் பூமி பூமி பூமின்னு வந்துருச்சு. ஸோ பூமியை விரயம் பண்ணணும், அந்த அமைப்பே ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வண்டியை விற்கணும், இல்ல வண்டி சம்பந்தப்பட்ட பழுது பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பே ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இல்ல சிறிது இங்க போயிட்டு வரேன்னு போயிருவீங்க, ஹெல்மெட் போடாம போயிருப்பீங்க, போலீஸ் இந்த நேரத்தை பிடிக்கும். டிராபிக் போலீஸ் உங்களை பிடிச்சு உங்க வண்டியை சீஸ் பண்ணி மேலேயே ஏற்றும், இல்லாட்டி நோ பார்க்கிங்ல நிறுத்தி வச்சிருப்பீங்க, தூக்கிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஏன்னா அந்த ஆரம்பத்துல சொல்லிட்டேனே, உங்க நட்சத்திராதிபதியை சனி பார்த்து தப்பு. ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி தேடி வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாசத்துக்கு கவனமா அமைதியா இருங்க. ஏன்னா இந்த நட்சத்திராதிபதியை சனி பார்க்கக்கூடாது. பார்க்கும் போதே கொஞ்சம் கவனமா இருந்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட வேலையை தான் இந்த நேரத்துல நீங்க அதிகமா பார்ப்பீங்க. போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வேலையா தான் அதிகமா பார்ப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆயிடுச்சுல. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் அமைதியா போங்க. ஒரு சிலருக்கு தந்தையோட தொழிலை எடுத்து செய்யற மாதிரி அமைப்பு கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்களும் பார்த்து கவனமா அப்பாவோட தொழிலை நம்ம தான் பார்க்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போங்க. ஏதோ நம்மளும் பார்க்கணுங்கிற மாதிரி போவாங்க. ஏன்னா இந்த நேரத்துல பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு கம்மியா இருக்கும். சரிங்களா? மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். அதே மாதிரி வேற பிளஸ்ஸான விஷயங்கள் சொல்லப்படுற குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த விஷயத்தை பத்தியுமே இப்ப பேச வேண்டாம். ஏன்னா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷனா எதிர்பார்க்கறதுனால பல பாதிப்புகள் தான் உருவாக்கும். ஸோ பாதிப்பை பத்தி பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒருவேளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அது ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்களா?
மற்றபடி கல்லூரி மாணவர்களுக்கு வேகம் தான், வேகத்தை மட்டும் குறைச்சா போதும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.